பிறந்தா வணங்காத ஒருத்தனை பார்த்தா எனக்கு தெரியாதா? தோளோடு தோள் நின்னா தருவானே உசுரதா. அவனை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ராயா போய் என்ன சொன்ன? தப்புன்னு கேஸ வாபஸ் வாங்கிட்டா. கெஞ்சி கேட்டேன் சார். சார் வாங்க வாங்க ப்ளீஸ் கம். ஓகே பின் நம்பர் நோட் பண்ணிக்கோ. 1493. ஓ 1493யா? சரி ஓகே. டேய் நான் இப்போ ஒன்னு போடுவேன், அது போட்டு ஓடிபி ஒன்னு வரும். ஓடிபி வந்தா என்னன்னு சொல்றியா? டார்லிங், என் அப்பா கூப்பிட்டுருக்காரு. மீட்டிங் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். இப்பவே உனக்கு என்ன அவசரம்? நான் வந்ததுக்கு அப்புறம் கார்டு போட்டுக்கலாம்ல? இல்லடா, அங்க ஒரே ஒரு கப்பு தான் இருக்கு. அப்புறம் யாராவது வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா மிஸ் ஆயிடும். அதனால தான் இப்பவே வாங்கலாம்னு பார்த்தேன். ஒரு 2 minutes ஓடிபி வந்தா சொல்லிட்டு போயிடுறியா? டார்லிங், நான் ரெஸ்டாரண்ட்ல நின்னு பேசிட்டு இருக்கேன். எங்க அப்பா பார்த்தாரு, அவ்வளவுதான். சிந்து, ஆர் யூ ஓகே? ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே. வேணா ஒன்னு பண்றேன். என் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா? இல்ல வேண்டாம் சார், போற வழியில நாங்க ஹாஸ்பிடல் போய்க்கிறோம். இப்போ நாங்க கிளம்பட்டுமா? ஓ அப்படியா? ஐம் சாரி இஃப் யூ டோன்ட் மைண்ட். என் பையனுக்கு ஃபோன் பண்ணி பக்கத்துல வந்துட்டானான்னு கேட்கட்டுமா? வர சொல்லிட்டேன், உங்களை மீட் பண்ண மாதிரி இருக்கும், அதுக்கு தான். இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஓகே சார். தேங்க்யூ. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அவன் லைன் பிஸியாவே இருக்கு. செவந்தி, இட்ஸ் ஓகேமா. பார்க்கறதுக்கே சிந்து ரொம்ப டயர்டா இருக்காங்க. நீங்க 2 பேரும் கிளம்புங்க. என் சன் வந்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட எல்லா டீடைல்ஸையும் ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் நம்ம மீட் பண்ணி இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நீங்க கிளம்புங்க. சாரி சார், திடீர்னு கிளம்ப வேண்டியதா போயிடுச்சு. தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஐயோ என்னங்க நீங்க சாரி சாரின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஆல் ஹேப்பன். இது ஒன்றும் தவிர்க்க முடியாது. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. முதல்ல நமக்கு உடம்பு தான் ரொம்ப முக்கியம். பிசினஸ் நம்ம எப்ப வேணாலும் பேசிக்கலாம். நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க. ஆமா, வண்டி இருக்குல்ல? இல்ல சார், நாங்க கேப் புக் பண்ணிக்கிறோம். ஓகே, நீங்க தயவு செஞ்சு உடம்பு கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. அவங்க ரெடி ஆகட்டும். ஒரு 2 daysக்கு அப்புறமா நம்ம மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷூர் சார். போயிட்டு வாங்க. தேங்க் யூ. டேக் கேர். வரோம் சார். வரோம் சார். சார் வரலாமா சார்? வா. ஹாய் டாட். ஏய், உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்னா? நீ எத்தனை மணிக்கு வர? ரொம்ப லேட்டு. பிசினஸ்ல பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம்டா. கம் ஆன் டாட், சில் சில். ஜஸ்ட் 15 minutes லேட், அவ்வளவுதானே? என்ன கௌதம், சர்வசாதாரணமா 15 minutes தான் லேட்ன்ற? அப்படி கிடையாது. யூ ஆர் 22 minutes லேட். ஒரு பிசினஸ்மேனுக்கு ரொம்ப முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? அவனோட பங்க்சுவாலிட்டி. சரி டாட், பரவாயில்ல விடுங்க, போக போக கத்துக்கிறேன். சரி, யார மீட் பண்ணும்? எங்க அவங்க? என்னது அவங்க எங்கயா? ஏண்டா நீ சொன்ன டைமுக்கு வராம லேட்டா வருவ? வந்தவங்க இங்கேயே உட்காந்துருப்பாங்களா? அவங்களுக்கு வேற வேலை இருக்காது? அவங்க கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு. வாட்? கிளம்பி போயிட்டாங்களா? டாட், நான் தான் வரேன்னு சொல்லியிருக்கேன்ல, அதுக்குள்ள ஏன் அவங்க கிளம்பி போகணும்? நாம தானே அவங்களுக்கு பிசினஸ் கொடுக்குறோம். ஐயோ டேய், நீ என்னடா பேசுற? அவங்களுக்கு நம்ம பிசினஸ் கொடுக்கறோங்கிறதுக்காக அவங்க நாள் முழுக்க நம்மளுக்காக இங்கேயே உட்காந்துருப்பாங்களா என்ன? டாட், வேலை ஆகணும்னா வெயிட் பண்ணி தானே ஆகணும். ஒவ்வொருத்தன் நாள் ஃபுல்லா ஒவ்வொரு ஆபீஸா வெயிட் பண்ணி வேலையை சாதிக்கிறதுக்காக நிக்கிறான்ல, ஏன் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண முடியாதா என்ன?
என்னது அவங்க வெயிட் பண்ணணுமா? என்னடா பேசுற? உன்னோட ஆட்டிடியூடு ரொம்ப தப்பா இருக்கு. உண்மை சொல்லட்டுமா? ஆக்சுவலி அந்த 2 பொண்ணு வெயிட் பண்ணதே உனக்காகத்தான். வந்து இந்த பிசினஸ் பத்தி தெளிவா பேசிட்டு போலான்னு. ஆனா பாவம், வந்ததுல ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதான் தவிர்க்க முடியாம அவங்க போயிட்டாங்க. கௌதம், ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஒரு பிசினஸ்மேனுக்கும் ஹியூமனிட்டி இருக்கணும். ஹியூமனிட்டி மட்டும் இல்லன்னு வையே, அந்த பிசினஸ் வளர்ந்ததா சரித்திரமே இல்ல. தான் ஓனர், தான் கூட வேலை செய்யற எல்லாருமே கீழன்னு நினைச்சு ஒருத்தர் ட்ரீட் பண்ணனு வையே, பிசினஸ் சக்சஸ் ஆகாதுடா, ஃபிளாப்பா தான் போகும். நம்ம கூட ஒர்க் பண்ற எல்லாரையும் நமக்கு சரிசமமா வச்சு ட்ரீட் பண்ணனு வையே, அவங்களும் நம்ம பிசினஸ் முன்னேறதுக்காக கூட சேர்ந்து வேலை செய்வாங்க. அதுதான் ஒரு பிசினஸ்மேனுக்கு அழகு. அத முதல்ல முக்கியமா புரிஞ்சுக்கோ. ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாத, விடு. பாவம், அதுல ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, இல்லாட்டி இருந்து உன்னை பார்த்துட்டு தான் போயிருப்பாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி, அவங்க உடம்பு சரியாகட்டும். ஒரு 2 டேஸ்ல அவங்கள வர சொல்லி உன்னை மீட் பண்ண சொல்றேன். அன்னைக்காவது பஞ்சுவலா வந்துரு. ஓகே? டேய் கௌதம், உங்கள்ட்ட தானே பேசிட்டு இருக்கேன். மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? இல்ல டாட், நாளைக்கு ஒரு ஃபாரின் ட்ரிப் போறேன். டேய், என்ன விளையாடுறியா? நீ இந்த பிசினஸ் டேக் ஓவர் பண்ணிப்பேன்னு நினைச்சேன். நான் ஃபாரின் கிளம்புறேன்னு அசால்ட்டா சொல்றேன். டாட், இன்னைக்கு தானே சொன்னீங்க பிசினஸை டேக் ஓவர் பண்ணிக்கோன்னு. நான் இதை லாஸ்ட் மந்தே டிசைட் பண்ணிட்டேன்ப்பா. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இட்டாலி போறோம். ஆல்ரெடி எல்லாமே புக் பண்ணியாச்சு. இப்ப லாஸ்ட் மினிட்ல வரலன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடுப்பாயிடுவாங்க. போட்ட காசு எல்லாமே வேஸ்ட் ஆயிடும்ல. இந்த ட்ரிப்பை நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே நான் கரெக்டா கேட்டுக்கிறேன். டேய், என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? உன்னை நம்பி தான் நான் இந்த பிசினஸ்ல இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேன். அது புரியுதா இல்லையா உனக்கு? உடனே எப்படிப்பா மாற முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா தானே மாற முடியும். ஐ வில் சேஞ்ச், டோன்ட் வரி. சோ இன்னைக்கு இந்த மீட்டிங் இல்ல, திரும்பி நான் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள நான் கண்டிப்பா மீட் பண்றேன். ஓகேவா? சோ அப்போ ட்ரிப் முடிச்சிட்டு வந்து உங்களை மீட் பண்றேன். பாய் டாட். டேய், ஒரு நிமிஷம் இரு. நாளைக்கு தானே உனக்கு ட்ரிப்பு. இன்னைக்கு ஃப்ரீயா தானே இருக்க? இன்னைக்கு இருந்து ஆபீஸ்ல வேலையை பார்த்துட்டு கிளம்பு. என்ன டாட், நாளைக்கு ட்ரிப் போகணும்னா இன்னைக்கு எவ்வளவு வேலை இருக்கும், எவ்வளவு திங்ஸ் எடுத்து வைக்கணும், அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண வேண்டிய வேலைலாம் இருக்கு. அதுக்கு எனக்கு ஒரு நாள் டைம் பத்தாது டாட். ப்ளீஸ், இந்த ட்ரிப்பை நான் முடிச்சதுக்கு அப்புறம் உங்க பிசினஸ்ல உங்களுக்கு கீழே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன். உங்க கூடவே இருக்கேன். ஓகேவா? பாய். டேய், see you dad. பாப்போம். சொல்லு டார்லிங். மீட்டிங் முடிஞ்சது, நான் கிளம்பி வரேன். நீ ரெடியாரு? நம்ம 2 பேரும் அப்படியே வெளியில போறோம். கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நாளைக்கு ட்ரிப்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு 1 வீக் லெட்ஸ் ஹேவ் ஃபன். ஓகே? ஓகே டன். நான் இப்பதான் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணேன். உனக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணிடுறேன். கம் சூன். யா, ஓகே டார்லிங். பாய். வேற இன்னொரு காஃபி. வா. டாக்டர் பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு சிந்து. என்ன செவந்தி, பிரெக்னண்டா